இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். அடுத்ததாக சற்று நேரத்திற்கு முன்னதாக நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நீதிமன்ற வளாகத்தை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்திற்குள் பத்திரிகையாளர்களுக்கோ பொதுமக்களுக்கோ வெளியிலிருந்து வருவோருக்கோ அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, முன்னாடி இந்த வழக்கோட விசாரணை பத்தி குறிப்பிடும் போது விசாரணையில எந்த இடத்துல பிரேக் த்ரூ கிடைச்சது விசாரணை அதிகாரிகளுக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதே போல சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையிலும் ஈடுபட்டு இருக்கும் போது என்னென்ன மாதிரியான சவால்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருந்ததா குறிப்பிட்டாங்க? அது தொடர்பான தகவல் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ நிறைய சவால்களை கையாள வேண்டியதா இருந்தது. சிபிஐ மட்டுமின்றி சிபிசிஐயோட பங்கையும் நாம் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இந்த வழக்கை எடுப்பதற்கு முன்பே சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% வழக்கை அந்த ஆதாரங்களையும் புகாரையும் பெற்றிருந்ததே நம்மளால பார்க்க முடிந்தது. 5 பெண்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து புகார் பெற்றிருந்தனர். கிட்டத்தட்ட அந்த நான் சொன்ன டிஜிட்டல் எவிடன்ஸ் என்பதை அவர்களே பெற்று அதனை ரிட்ரீவ், அதாவது அதை மீட்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா இதுல சவால் சிபிசிஐடிக்கும் சரி சிபிஐக்கும் சரி உள்ள சவால் என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை முன் வந்து புகார் அளிக்க வைப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏனென்றால் இந்த சம்பவம் எல்லாமே பாத்தீங்கன்னா 2016 நடைபெற்று வந்திருக்கிறது விசாரணை தெரிய வந்திருக்கு. 2019 ஆண்டு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் அளிக்கும் போதுதான் அடுத்தடுத்து அந்த வீடியோக்கள் வெளியாகிறது. இது போன்ற பெண்கள் பாதிக்கப்படுவதும் வெளிவருகிறது. ஆனால் ஒரு பெண் மட்டுமின்றி பல பெண்கள் இது போன்று பாதிக்கப்படுறாங்க, வீடியோக்கள் உள்ளது. அப்படிங்கும் போது அந்த பெண்களும் முன் வந்து புகார் அளிக்க வேண்டும். அப்போது அவர்களை தேடுவது, அதாவது அந்த வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே தெளிவாக இருக்கும் வீடியோக்கள் என்பது ஒரு சில வீடியோக்கள் மட்டுமே. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை முதலில் கண்டறிந்து அவர்களை புகார் கொடுக்க வைப்பதுதான் சிபிஐக்கும் சரி அதற்கு முன்னாக இந்த விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் சிபிஐ அது நேர்த்தியாக கையாண்டது. அதற்கு சட்டமும் அதற்கு நீதிமன்றமும் அதற்கு உறுதுணையாக இருந்ததுதான் சொல்லலாம். நான் முன்கூட்டியே குறிப்பிட்டது போல பாத்தீங்கன்னா அதற்காக தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களுக்கும் சில நிபந்தனைகள் நீதிமன்றம் விதித்திருந்தது. இதற்கென்று இந்த வழக்குக்கென்று தனி நீதிமன்ற அறைய அமைக்கப்பட்ட அதில் தான் ஒட்டுமொத்த விசாரணையும் நடைபெற்றது. ஒவ்வொரு சாட்சி விசாரணையும் போது பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வரும்போது அவர்களுக்கான முழு பாதுகாப்பை சிபிஐ உறுதி செஞ்சதுன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமாக இந்த வழக்குல இன்னொரு விஷயங்களை குறிப்பிட வேண்டும். ஒரு சென்சிட்டிவ் வழக்குல பாத்தீங்கன்னா பிறல் சாட்சியம் என்பது ஏற்படுவது வழக்கம். பிறல் சாட்சியம் என்றால் அதற்கு ஏற்கனவே இந்த வழக்குல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பின்பு விசாரணையின் போது இது நடக்கல அப்படின்னு பிறல் சாட்சியமாக மாறுவாங்க. ஆனா இது போன்ற ஒரு சென்சிட்டிவ் வழக்குல பிறல் சாட்சியம் என்பது இல்லை என்றே குறிப்பிடலாம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி 166 அரசு சாட்சியங்கள் இதற்கு சேர்க்கப்பட்டனர். ஆனால் 48 சாட்சியங்கள் மட்டுமே விசாரிக்கப்பட்டு இந்த கில்ட், அதாவது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பில் தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது கைது செய்யப்பட்டவர்களுக்கு அந்த பிணை என்பது இதுவரையும் கிட்டத்தட்ட 2019 ஆண்டு முதல் தற்போது வரை பிணை என்பது கிடைக்கவில்லை. அதிலும் இன்னொரு விஷயம் குறிப்பிடலாம். இந்த பிணை என்பது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கைதாகி ஓராண்டிற்கு அவர் மீது குண்டர் சட்டம் இந்த வழக்கில் கைதான முதல் 4 பேர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகின்றனர். குண்டர் சட்டம் என்பது பாத்தீங்கன்னா ஓராண்டு வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு வழக்குகளுக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், ஓராண்டு இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் 4 பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் என்பது ஓராண்டுக்கு. ஆனால் அந்த குண்டர் சட்டம் ரத்தானதை எதிர்த்து மாநில அரசை உச்சநீதிமன்றம் வரை சென்றது இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா அது மிகப்பெரிய பாராட்டுதலையும் ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அதனால 2 விஷயங்கள் இந்த வழக்குல சிபிஐ பல சவால்களையும் கையாண்டு இருந்தாலும் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா. ஒன்னு பிற சாட்சியமே இல்லாதது, இன்னொன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த வகையிலும் ஒரு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரொம்ப தீவிரமாக பின்பற்றி அவர்களுக்கான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் சிபிஐ உறுதி செய்தது, நீதிமன்றம் மூலம் உறுதி செய்தது அப்படிங்கறத நம்ம இங்க குறிப்பிடணும். பிரியதர்ஷினி.
இந்த முக்கியமான வழக்கு விசாரணையும் போது சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்டவருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை விரிவா சொன்னீங்க ஐஸ்வர்யா. நம்ம தொடர்ந்து பேசலாம்.